2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஈஸியாக ஒரு சட்னி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதை உடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் இதுக்கு 3 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொரன்னு எதுவும் அரைச்சிடாதீங்க. நல்லா வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு நல்லா பேன் சூடானதுக்கப்புறம் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும். கடலெண்ணெய் வேணாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு கிண்டுங்க. ரொம்ப கிண்ட வேணாம். அடுப்பை இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருமையான சுவையான தேங்காய் சட்னி ரெடிங்க. குயிக்காக 2 நிமிஷம் இருந்தாலே போதுங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.